பேர் ப்ரௌனி. ஏற்கனவே வீடியோ 2-3 தடவை நான் போட்டிருக்கேன். அந்த பிடிச்சிட்டு வந்தவங்க வந்து யாரோ ஏமாற்றி இது கெடா குட்டின்னு கொடுத்துட்டாங்களாம். 2 பிடிச்சிட்டு வந்தாங்க. ஒன்றை கொண்டு போய் எங்கேயோ விட்டுட்டாங்க. 2வது இது வந்து பொட்டை குட்டின்னு தெரிஞ்சோடனே எனக்கு வேணாக்கா, நீங்கள் கொண்டு போய் எங்கேயாவது விட்டுடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இல்லைங்க, நான் கருத்தடை பண்ணி விட்றாது, இங்கேயே இருக்கட்டும். நான் கொட்டுற மழையில் கூட அப்படியே வாசல்லே தான் உட்காந்துருக்கோம். குட்டி சின்னதாக இருக்கே அப்படின்னு விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா கர்ப்பமாக ஆயிட்டா. இப்போ வயிற்றில் 4-5 குட்டியோடு அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணியாச்சுங்க. இனிமேல் அவளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. தெருவில் யார் 4 சோறு போட்டாலும் சாப்பிட்டு அவள் பாட்டினே அவள் இருப்பாள். மழையில் ரொம்ப கஷ்டப்பட்டா. தெருவிலே தான் உட்காந்துருப்பா. இல்லைன்னா குட்டி போடட்டும்னு தான் அந்த ஒரு முறை போடட்டும்னு நினச்சிருந்தேன். அப்புறம் பார்த்தா இது நனைஞ்சிக்கிட்டு இது அப்படியே உட்காந்துருக்கு ரோட்லேயே. அதை பார்த்துட்டு மனசு தாங்கலை. இப்போ அவங்கள்ட்ட சொன்ன மாதிரியே கருத்தடை பண்ணி விட்டுட்டேங்க. இனிமேல் அவங்க கையில் உள்ள ரவை சாப்பாடை போட்டாங்கன்னா சாப்பிட்டுட்டு, அந்த தெருவில் உள்ளவங்க ரவை யாராவது சாப்பாடு போட்டால் கூட சாப்பிட்டுட்டு இருக்கும். அந்த மாதிரி உங்கள் தெருவுலேயும் இந்த மாதிரி இருந்தால் அதுக்கு கருத்தடை பண்ணி விட்ருங்க. பொட்டை குட்டின்னு தூக்கிட்டு போய் அங்கங்கே விடாதீங்க. பாவம் இல்லையா? அது முகத்தை பாருங்கள் இருக்குது. அது ஒரு குட்டி போட்டுன்னு தான் நினச்சேன்.